பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை என்றும் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் கூட இன்னும் தயாராகவில்லை என்றும் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து இன்றைக்கு பேசவில்லை. காரணம், இது முதல் சந்திப்பு, மரியாதைக்குரிய சந்திப்பு. இன்னும் உண்மையை உங்களிடம் கூற வேண்டுமென்றால், என்னிடம் தொகுதி பட்டியலே இல்லை கொடுப்பதற்கு. யாரிடமும் நான் இன்னும் கலந்து பேசவில்லை. இன்றைக்குத்தான் கட்சியிலே சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறோம். 4, 5, 6, 3 தேதிகளிலே இயக்கத்தில் உள்ள மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் வெற்றி வாய்ப்பான தொகுதிகள் பற்றியும் வேட்பாளர்கள் பற்றியும் எங்களிடம் கூற வேண்டும் என்று, அதற்கென்று நான் ஒரு குழு அமைக்க இருக்கிறேன். நானும் இங்கே தான் இருப்பேன். அந்த வேட்பாளர் பட்டியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதேபோல தொகுதி பட்டியல் என்னிடம் கொடுத்தால் அடுத்த முறை பாஜக குழுவோடு பேசும்போது உண்மை நிலைக்கு ஏற்றவாறு, வெற்றி வாய்ப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய தலைவர்களோடு கலந்து பேசி முடிவுகள் எடுக்க துவங்குவோம். அதே போல குறிப்பா வெஸ்ட் ஜோன்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றீங்க. தொகுதிகளை கேட்க திட்டமிட்டு இருக்கிறதா, இல்ல அப்படியான தகவல்கள் வெளியாகுது, இது உண்மையா? இந்த கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் நகரம் முதல் குக்கிராமம் வரை இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு என்னுடைய தலைமை வரை 3 தலைமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த கட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் கட்சியினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும், பரவ வேண்டும், தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்றுதான் தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கண்ணோட்டம், எண்ணோட்டம் எல்லாம். இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலில் தமாக எந்த சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கு? தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்குமா, இல்ல தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்குமா? சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய சின்னம், எங்களுடைய வெற்றி சின்னம். அந்த சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில கோட்பாடுகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கோட்பாடுகளை முறையே சரியே கொடுத்திருக்கிறார்கள். நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.